நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோசமான நபருக்கு கூட ஒரு நியாயமான பின்னணி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி சகுனிக்கு உண்டு. காந்தாரி ஒரு விதவை என்ற ரகசியத்தை மறைத்ததனால் பீஷ்மர் கோபம் கொண்டு சுவலனின் குடும்பத்தை முழுவதும் சிறையில் எடுக்கிறார். வேளைக்கு ஒரு பிடி அரிசியை மட்டுமே உணவாக கொடுக்கிறார். அவனுக்கு நிறைய குழந்தைகள் பசியால் வருந்துகின்றன, பட்டினியால் அலறுகின்றன, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இதை கண்டு மனம் பதைக்கிறான் சுவலன். அவன் ஒரு முடிவெடுக்கிறான். இந்த ஒருபடி அரிசி உணவை நம்மில் புத்திசாலி ஒருவன் எடுத்துக்கொள்ளட்டும், அவன் வளர்ந்து பிறகு இந்த குரு வம்சத்தையே அழிக்கட்டும் என்று முடிவு செய்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நமது சகுனி. அவன் இயல்பிலேயே அவன் ஒரு மோசமானவன் அல்ல. தந்தையின் சொல்படி நடக்க முயன்றது தவறா? வஞ்சிக்கப்பட்டவன், வாழ்விலே நசுக்கப்பட்டவன், வலுவற்றவன் என்ன செய்வான்? பாவம், சூது செய்தான். அவன் சூதாட்டத்திலே பகடைக்காய்களை உருட்ட ஆரம்பித்த பொழுது போர்க்களத்திலே கௌரவர்களின் ஒவ்வொரு தலையும் உருளத் துவங்கியது. சூதாட்டத்திலே சகுனி வெற்றி பெறுகிறான். குரு வம்சம் மொத்தமும் அழிக்கப்படுகிறது. மகாபாரதத்திலே யார்தான் தவறு செய்யவில்லை? எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். எல்லாருமே சாரி கேட்டாங்களா? அர்ஜுனன் செய்யவில்லையா? பீமன் செய்யவில்லையா? தருமன் செய்யவில்லையா? போரிலே நிராயுதபாணியை தாக்கக்கூடாது என்பது ஒரு போர் விதிமுறை. அர்ஜுனன் என்ன செய்தான்? அர்ஜுனன் செய்தால் அது வீரம், சகுனி செய்தால் அது சூழ்ச்சியா? பீமன் என்ன செய்தான்? போர்க்களத்திலே இடுப்புக்கு கீழே ஒருவனை தாக்கக்கூடாது என்பது போராரம். ஆனால் துரியோதனனை அப்படி போட்டு தள்ளியவன் பீமன். பீமன் செய்தால் அது பராக்கிரமம். வேறு யாராவது ஒரு கேள்வி, வேறு யாராவது இடுப்புக்கு கீழ் ஏன் தாக்கக்கூடாது? எதுல, எந்த யுத்தத்துல? கதை யுத்தத்தில் சொல்லணும், சொல்லுங்க. பீமன் செய்தால் அவனை பராக்கிரமவாளி என்று கூறுகிறோம், ஆனால் சகுனி செய்தால் அவனை சூழ்ச்சிவாதி என்று சொல்கிறோம். இது என்ன நியாயம்? போர்க்களத்திலே தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பது ஒரு அறம். தருமன் கேவலம் பொய் சொன்னான். அசுவத்தாமன் இறந்துவிட்டான் என்னும் தகவலை பரப்பியதனால் தானே ஆச்சாரியன் துரோணன் கொல்லப்படுகிறான். தருமன் செய்தால் அது சந்தர்ப்பம், சூழ்நிலை. சகுனி செய்தால் மட்டும் அது சூழ்ச்சியா? எல்லாவற்றுக்கு மேலாக கிருஷ்ணர் எத்தனையோ லீலைகளை செய்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் விதிகளை மீறுகிறார். ஆனால் கிருஷ்ணர் செய்தால் அது மாயம், சகுனி செய்தால் அது சூழ்ச்சி. இது என்ன நியாயம்? மீண்டும் நான் புறப்பட்ட இடத்திலிருந்தே ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மோசமான நபர்தான் சகுனி. ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருந்தது. அதை மனதில் வைத்து சொல்லுகிறேன். சகுனி நல்லவன். வணக்கம். சகுனி இப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரை பெறுவதற்கு உண்மையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்ததற்கு ஒரு காரணம் உங்கள் ஈடுபாடு தான். ஒரு செயலை செய்கிற பொழுது ஈடுபாட்டோடு செய்தால் அது வெற்றி பெறும் என்பதற்கு உங்கள் பேச்சே ஒரு சான்றாக எனக்கு தோற்றுகிறது. நன்றி. நீங்கள் மகாபாரதத்தில் வருகின்ற சகுனியை பற்றி சொல்வதனால உங்களுடைய காலும் கைகளும் எல்லாமே போருக்கு தயாராக இருக்கிற ஒரு வீரன் போல் அங்கே நின்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சகுனி எத்தனாவது அந்த 100 பேரில்? அது எனக்கு தெரியாதுங்க. பாரதத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சண்முக சுந்தரம்? தேவவிரதன் அப்போ பீஷ்மன் ஆனார், அவர் 8வது. எல்லாத்தையும் நடத்தி வைக்க வந்தார் கண்ணபுரான், அவர் 8வது. சகுனியும் 8வது. 3 8 மோதி இருக்கு. ஆங்கில எண்கணிதப்படி பார்த்தா 8 சனி நம்பர். புரியுதா ஐயா? இது அஷ்டமத்தில் சனின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது உனக்கு. குருட்டு ஒரு விதவை பொண்ணை கொண்டு நமக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணால் அந்த 8க்கு கோவம் வருது இல்லையா? அதான காரணம். அதனால தானே 100 பேருமே சிறைச்சாலையில் போட்டு ஒரு உருண்டை சோறு போட்டிருக்கான். அவன் எங்கள் அப்பா அறிவாளியா அதை பூரா திரட்டி இவனுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. ஏன்னா 8 பண்ண வேலையை 8 வச்சு தான் எடுக்கணும்னு அவர் கணக்கு. ஏன்னா பின்னால் ஒரு பெரிய 8 வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா. கண்ணதாசன் எத்தனாவது? 8வது. மன்னிச்சுக்கோ, நானும் 8வது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.